புத்தர் ஒரு நாள் தன்னோட சீடருக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு இளைஞன் வந்து அவரை கண்டபடி திட்டினானா, இவங்களுக்குலாம் உபதேசம் பண்ற அளவுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு. புத்தர் அதுக்கு எதுவுமே பேசாம அமைதியா இருந்தாராம். உடனே அந்த சீடர் கேட்டாராம், அவன் இவ்வளோ பேசிட்டு போறானே, நீங்க ஏன் எதுவுமே அவனுக்கு வந்து பதில் சொல்லலை அப்படின்னு. நீ ஒரு பரிசு பொருள் வாங்கி வச்சிருக்க, அந்த பொருள் என்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் அதை ஏத்துக்கலைன்னா அந்த பொருள் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு. உடனே அந்த சீடர் சொன்னானா, அது என்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தான் கோபமும். நீ என்கிட்ட ஒரு விஷயத்த கொடுக்குறேன்னா அது ஏத்துக்கலைன்னா உன்கிட்ட தான் இருக்கும், உன்கிட்ட அது சும்மாவும் இருக்காது. அவர் ஏன் எனக்கு மறுப்பு தெரிவிக்கல, அவர் ஏன் என்னை கேள்வி கேட்கல அப்படிங்கிற சிந்தனைகள் உனக்குள்ள ஓடி ஓடி தூங்கவும் விடாம சாப்பிடவும் விடாம இருக்கும். நம்ம யார்கிட்டயாவது கோபப்பட்டோம் அப்படின்னா அந்த கோபம் நம்மளையும் அழிச்சு அவங்களையும் அழிச்சிரும். இதே தான் வள்ளுவர் சொல்றாரு, தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். நீ உன்னைய பாதுகாத்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உன்னுடைய கோபத்துல இருந்து தான் நீ உன்னைய பாதுகாத்துக்கணும். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் மையத்தோடு இணைந்திருப்போம்.